என்னடா இதுன்னு பார்க்குறீங்களா? இதாங்க ஆட்டோட மூளை. வெல்கம் டு இச்சல் 24 வீலாக். இந்த ஆட்டோட மூளை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் மஞ்சள் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம். எந்த ஒரு கறி வாங்கினாலுமே நாங்கள் மஞ்சள் தண்ணியில் வாஷ் பண்ணுறது வழக்கம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதில் ஏதாவது குட்டி குட்டி நரம்பு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். நாங்கள் சம்டைம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருவோம். ஒரு ஆட்டோட மூளை 125 ருபீஸ். நான் 2 மூளை வாங்கியிருந்தேன். ஸோ டோட்டலாக 250 ஆச்சு. ஆட்டோட மூளை, தலைக்கறி, குடல், லிவர் இதெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா காலையில் நேரமாக போய் வாங்கிடணும். இல்லைன்னா கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிருச்சோம் லேட் ஆச்சுன்னா. ஏன்னா அதுக்கெலாம் கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக இருக்கனால. நான் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி இந்த மட்டன் ஃப்ரை செய்கிறேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வேறு லெவலில் வரும். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இரும்பு பானாலில் தான் செய்ய போகிறேன். நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக இரும்பு பானாலில் செய்கிறேன் அப்படின்றத வீடியோ எண்டில் சொல்லியிருப்பேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் இந்த மட்டன் ஃப்ரை செய்கிறதுக்கு கடலெண்ணெய் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்திங்க அப்படின்னா குண்டு பச்சை மிளகாவே போட்டு நான் வதக்கிக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் ருசி கொடுக்குன்றனால. அடுத்தது சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து நம்ம அதுக்குள்ளே ஊற்றிடலாம். நம்ம இன்றைக்கி 2 ஆட்டோட மூளை வாங்கிட்டு வந்ததுனால இவ்வளோ தண்ணி ஊற்றுறோம். ஏன்னா 2 மூளைக்கான தேவையான தண்ணி தான் நான் இதில் ஊற்றிருக்கேன். அப்போ தான் அது நல்லா வேகவும் செய்யும். அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வற்ற அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் அந்த மூளைக்கும் அட்டாச் ஆகும். நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிளகாத்தூள், கரம் மசாலா இது எல்லாமே நாங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறது. இது நாங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நாங்கள் இதை சமைக்கும் போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நான் மூளை அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு சைடு விட்டு அதை வேக விட்டதுக்கப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா இந்த மாதிரி வெந்த பதத்துக்கு அது வரும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ, இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி நல்லா வந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது நல்லா தண்ணி வற்றி வந்திருக்கு. இது நல்லா நம்ம திருப்பி விடலாம். அப்போ தான் அந்த மசாலா எல்லா சைடும் ஒட்டும். தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக இரும்பு பானாலில் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் சில பேர் நல்லா கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு தனியாக தோசைக்கல்லில் போட்டு அது ஒரு ரோஸ்ட் மாதிரி பண்ணுவாங்க. இதே இரும்பு கடாயிலப்போ நம்ம அதை நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் அதிலே நம்ம ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இரும்பு பானாலில் செஞ்சு சாப்பிடும் போது நம்மளுக்கு இரும்பு சத்து கிடைக்கும். ஃபைனலி டேஸ்டியான இந்த மட்டன் பிரெயின் ஃப்ரை ரெடி. மூளை இல்லாதவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி மட்டன் ஃப்ரை சாப்பிட அப்போயாச்சும் மூளை வளரும் அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.